Hey foodies, welcome to livelowloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சவுத் இண்டியன் ரெசிபீஸுக்குமே நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான கருணைக்கிழங்கு ரோஸ்ட் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான். ஏற்கனவே கருணைக்கிழங்கை வச்சு எப்படி ஒரு சூப்பரான வடை செய்கிற அப்படின்ற ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் மேலே உள்ள ஐகார்ட்லேயும் அதோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கருணைக்கிழங்கோட தோலெல்லாம் நல்லா சீவிட்டு அதை 4ஆக வகுந்து அதுக்கப்புறமா அதையும் 2ஆக வகுந்து இந்த மாதிரி ஈவன் ஸ்லைசஸாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஸ்லைசஸ் எல்லாமே ஈவனாக இருந்ததுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு ஒரே மாதிரி எல்லாமே குக் ஆகி வரும். குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக அந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்று குழஞ்ச மாதிரி வெந்துடும், இன்னொன்று பார்த்திங்கன்னா நல்லா ஃபேர்மாகவே இருக்கும். அதனால் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் ஒரே சைஸாக ஸ்லைஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஸ்லைஸ் பண்ணி காட்டியிருக்கேன் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே ஸ்லைஸில் தான் இருக்கும் பாருங்கள். அவ்வளோதான், எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதை நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற கருணைக்கிழங்கு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு இதில் கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஹாஃப் இருக்கிற வரைக்கும் மட்டும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணாலே போதும், நல்லா வெந்து வந்துடும். இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் இப்போயே கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். அப்போ தான் நல்லா உப்பு பிடிச்சிட்டு நல்லா வேகும். இப்போது இதை நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. விசில் வந்த அடுத்த நேரத்திலேயே இந்த மாதிரி விசிலை ரிலீஸ் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்மளோட காய் ஓவர் குக் ஆகாமல் இருக்கும், ஃபேர்மாகவே இருக்கும். இப்போது நம்ம ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி எடுத்தாச்சு மேனுவலாகவே. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கருணைக்கிழங்கு சூப்பராக குக் ஆகிடுச்சு. நல்லா குக் ஆகிருக்கு, பட் ஃபேர்மாக தான் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போது இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய நான்ஸ்டிக் தவா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதில் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயிலை ஆட் பண்ணி அது நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கருணைக்கிழங்கு, அதிலிருந்து தண்ணியை சுத்தமாக வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா அதை ஆட் பண்ணிக்கிறோம். இதை ஆட் பண்ணிவிட்டு இப்போது ஏற்கனவே நம்ம ப்ரெஷர் குக் பண்ணும்போதே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி தான் குக் பண்ணோம். அதுவே கொஞ்சம் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா இது சூப்பராக குக் ஆகி வரும். சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ஒரு தடவை இந்த மாதிரி பிரட்டி போடுங்க, திருப்பி திருப்பி போட்டு விடுங்க. எல்லாத்தையும் ஒரே இடத்துல குவிச்சு வச்சு குக் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஸ்லைசஸ் எல்லாம் தனித்தனியாக இந்த மாதிரி பேன் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் எல்லாமே ஒரே மாதிரி ரோஸ்ட் ஆகி நம்மளுக்கு கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா மற்ற ஃப்ரையெல்லாம் விடவே இது கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ராவாக அப்சார்ப் ஆகும். அப்போ தான் இது நல்ல மொறு நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் தாராளமாக கொஞ்சம் எண்ணெய் விட்டு தான் இதை குக் பண்ணணும். நம்ம எல்லா எண்ணெயும் ஒரே டைமில் ஊற்றிடாதீங்க. இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே ஊற்றின எண்ணெய் எல்லாம் அப்சர்வ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு இப்போ மறுபடியும் ஊற்றி நல்லா எல்லாத்தையும் கலந்து விடுறேன். இப்போது இந்த மாதிரி எல்லாம் நல்லா குக் ஆகி வரும்போது ஓரளவுக்கு நம்மளுக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சு, குழன்னு இல்லாமல் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் நாம் ஸ்பைஸ் பவுடர்ஸ் ஆட் பண்ணணும். இந்த காயெல்லாம் ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்பைஸ் பவுடர்ஸே ஆட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே இதில் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு வெந்நீர் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். எதுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மிளகாத்தூள் மஞ்சள் தூள்லாம் நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, அதெல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி நம்மளோட கருணைக்கிழங்குல கோட் ஆகிறதுக்காக தான் பண்ணுறோம். அதிகமாக தண்ணி ஊற்ற தேவையில்லை, ஜஸ்ட் 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸே போதுமான அளவுக்கு இருக்கும் நம்மளுக்கு.
இப்போது இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போது அகெயின் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் நல்லா நம்ம பேன் ரோஸ்ட் பண்ண போகிறோம். இதை ஆயில் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் இது மாதிரி கலந்து விட்டு குக் பண்ணுங்கள். பேனில் ஃபுல்லாக பரப்பி விட்டு குக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாமே ஈவனாக ரோஸ்ட் ஆகி வரும். இப்போது இந்த சைடெல்லாம் வந்து ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் குக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா மறுபடியும் திருப்பி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்மளுக்கு அழகாக ரோஸ்ட் ஆகி அந்த மொறு சவுண்டு கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் திருப்பி போட்டு குக் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட கருணைக்கிழங்கு ரோஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியாக நல்லா மொறுன்னு ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் இது எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகக்கூடிய கருணைக்கிழங்கு ஃப்ரை ரெடி. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.